2022 நடந்த EO3 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை? மழை பற்றிய பகிர்தல்கள். இது சே பிருந்தா அவர்களுடையது. மழை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை, இதெல்லாம் சே பிருந்தா அவர்களது. தேனரசனோட படைப்பு மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். இவர் தமிழாசிரியராக பணியாற்றியவர். வானம்பாடி, குயில், தென்றல் போன்ற இதழ்களில் கவிதை எழுதியவர் தேனரசன். பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு 8. வேங்கைங்கிறதும் பொதுமொழிக்கு எடுத்துக்காட்டு. காலம் கடந்த பெயரெச்சம் வினைத்தொகை. பாஞ்சாலி சபதத்தில் பாம்பு கொடியவன் என்று அழைக்கப்படுபவன் துரியோதனன், அத்தினாபுர மன்னன். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்த பெருமகனார் திருவிக. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் கால்டுவெல். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என புகழ்ந்துரைத்த கவிஞர் பாரதியார். உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க பாடும் பாடல் வகை எது? நாட்டுப்புற பாடல். பகை என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. தூ. நேனா அன்பு வரணும். நே அன்பு, சி இகழ்ச்சி, தூ தூய்மை இல்லனா பகை, மோ முகத்தல். தவறான ஒளிமரபு சொல்லை தேர்வு செய்க. புறா குணுகும்னு வரணும். இப்ப தவறானது ஆப்ஷன் சி. குயில் கூவும், மயில் அகவும், புறா குணுகும், கிளி பேசும். உழவு பற்றிய பழமொழியை தேர்வு செய்க. அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல். கூடா நட்பு கேடாய் முடியும். இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க. கூற்று 1, தீயவரோடு கொண்ட நட்பு துன்பத்தில் முடியும். கூற்று 1 சரி. நட்பு நமக்கு கேடயம் போல் பாதுகாப்பு தரும். இது தவறு. நும்மனை சிலம்பு கழியி அயரினும், எம்மனை வதுவை நல்மணம் கழிக. இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் ஐங்குறுநூறு. ஐங்குறுநூறுல கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். ஐங்குறுநூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்பொறை. ஐங்குறுநூறு 3 அடி சிற்றெல்லையும் 6 அடி பேரெல்லையும் கொண்டது. அகவர் பாக்களால் ஆனது. பாவகையால் பெயர் பெற்ற சங்க இலக்கிய 8 தொகை நூல்கள். பரிபாடல், கலித்தொகை. அகநானூறு நெடுந்தொகை எனவும் அழைக்கப்படுகிறது. அகனமர் காதல் ஐய நின்னோடும் எழுவர் ஆனேம் என்று ராமன் யாரை குறிப்பிடுகிறான்? எழுவர் ஆனோம்னு வீடனனை சொல்லுவாரு. ஐவர் ஆனோம்னு குகனை மென்ஷன் பண்ணி சொல்லுவாரு. அறுவர் ஆனோம்னா சுக்ரீவன். எழுவர் வீடனன். ஐவர் குகன், அறுவர் சுக்ரீவன், எழுவர் வீடனன். ஒவ்வொரு சிவனடியார் பெருமையும் ஓரடியில் கூறும் நூலை பாடியவர் சுந்தரர். திருவிளையாடற் புராணத்தில் உள்ள திருவிளையாடல்களின் எண்ணிக்கை 64. முனைப்பாடியார் இயற்றிய அறநெறி சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 225. அகர வரிசையில் அமைத்து எழுதுக. மா வரிசையில மண், மான், மிளகு, மீன், முன், மூடி, மெல்ல, மேடு. ஆப்ஷன் சி. ஞாலம், அதுக்கான வேர்ச்சொல் ஞால். பொருத்தமான விடையை தெரிவு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்ன விரலா பெரிய விரலா என கேட்பது வினாவழு. பொருந்தாததை கண்டறிக. வெண்டைக்காய் தண்ணீர் தொட்டி, அத்திக்காய் ஆலங்காய். இதுல பொருந்தாதது தண்ணீர் தொட்டி. ஆதிரையான் என்பது எவ்வகை பெயர் சொல்லை குறிக்கிறது? ஆதிரையான் காலப்பெயர். சொற்களை முறைப்படுத்துக. அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். ஓரெழுத்து ஒரு மொழி. நா நாக்கு. ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்க. தாள் தாள்.
தாள் சின்ன இல் வந்ததுன்னா தாலாட்டு, அது பெரிய இல் இருந்ததுன்னா பாதம். தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எவை? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. கிரேக்க அறிஞர் தாலமி தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிக மையமாக எந்த ஊரை குறிப்பிட்டுள்ளார்? கரூர். தமிழகத்தின் தலைநகராக சென்னையே இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என முழங்கியவர் சிலம்பு செல்வர், மாப்போ சிவஞானம். அம்பேத்கரின் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி. வாணிதாசனின் நூல்கள் தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம். ஆண்டி பண்டாரம் உனை வேண்டிக் கொண்டேனே என்னும் நாட்டுப்பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார். வேங்கடத்தில் குலசேகர ஆழ்வார் எதுவாக இருக்க விரும்பினார்? படியாக இருக்க விரும்பினார். 1981 முதல் உலக தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் மொழிஞாயிறு தேவநேய பாவாணர். தமிழ் மகள் என பாரதியாரால் அழைக்கப்பெற்ற பெண்பார் புலவர் ஔவையார். கூற்று காவடி ஆட்டம் மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரை வட்டமாக இணைக்கின்றனர். கூற்று சரி. காரணம் கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பெயர். கூற்று காரணம் ரெண்டுமே சரி. மரக்கால் கூத்து என்று அழைக்கப்படுவது பொய்க்கால் குதிரையாட்டம். உலக சரித்திரம் என்ற உலக புகழ்பெற்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு. வளவன் கிணற்று தவளை போல வாழ்ந்தான். இதற்கு பொருத்தமான உவமை, இதுக்கான ஆன்சர் வளவன் குறுகிய அறிவுடையவனாக வாழ்ந்தான். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடு. பாரியின் பரம்பு மலையின் புகழ் குன்றின் மேலிட்ட விளக்கு போல பரவியது. குன்றின் மேலிட்ட விளக்கு போல. இதுக்கான ஆன்சர் பரம்பு மலையின் புகழ் ஓங்கியது. கீழ் வருவனவற்றுள் செய்வினை வாக்கியம் எது? அமைச்சர் விருது வழங்கினார். இதுவே செயற்பாட்டு வினைனா விருது அமைச்சரால் வழங்கப்பட்டது. பின் வருவனவற்றுள் வினாத்தொடர் அல்லாத ஒன்று. வானகமே இளவெயிலே மரச்செறிவே. அடிநிமிர் வில்லா செய்யுட்தொகுதி அறம்பொருள் இன்பம் அடுக்கி அவ்வகை திறம்பட வருவது கீழ்கணக்கு நூல்கள். கனி மேதாவியர் எந்த சமயத்தை சார்ந்தவர்? சமண சமயம். காரியாசனும் சமண சமயத்தை சார்ந்தவர். சிறுபஞ்சமூலம் ஆசிரியர் காரியாசன் சமண சமயம். வாழ்வுக்குரிய அன்பு நெறியை கூறும் உயர்ந்த நூல் திருக்குறள் என்று பாராட்டியவர் ஆல்பர்ட் ஸ்வைட்சர். தமிழ் 3000 என அழைக்கப்படும் நூல் திருமந்திரம். தேவநேய பாவணர் கூற்று 1 மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். கூற்று 2 செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். கூற்று 3 பள்ளி பறவைகள் என்ற நூலை எழுதியவர். கூற்று 1, 2 சரி. தம்மீது எச்சமிட்ட கொக்கை விழித்து பார்த்து எரித்தவர் கொங்கணர். அட்டமா சித்திகள். இதில் அட்டம் என்னும் சொல்லின் பொருள் 8. வல்லைப்பாட்டு என்பது உலக்கைப்பாட்டு. தப்பேது நான் செய்யினும் நீ பொறுத்தல் வேண்டும் எந்தை நின தருட்புகழை இயம்பிடல் வேண்டும். இயைபு சொற்கள் யாது? வேண்டும் வேண்டும்ங்கிறத இயைபு சொற்கள். சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிய. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் எம் மக்களுக்கு புனிதமானதாகும். ஆப்ஷன் டி. பிள்ளை தமிழுக்குரிய பருவங்கள். 10 பருவங்கள். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இந்த 7 பருவம் பொதுவான பருவம். ஆண்பால்குரிய கடைசி 3 பருவம் சிற்றில், சிறுபறை, சிறுதேர்.
பெண்பால்குரிய கடைசி 3 பருவம் கழங்கு, அம்மானை, ஊசல். பாரதி தன் குயில் பாட்டில் பாடும் பாடல் வரிகளை கண்டறிக. பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா. நீராறும் கடலுடுத்த எனத் தொடங்கும் தமிழ்த்தாய் வாழ்த்து இடம்பெற்றுள்ள நூல் மனோன்மணியம். ஊரோடு தோற்றமும் உரித்தென மொழிப என்ற தொல்காப்பிய நூற்பாவு கேற்றதொரு இலக்கிய வடிவம் உலா. குரம் என கூறப்பெறும் சிற்றிலக்கிய வகை குறவஞ்சி. ஒலி வேறுபாடு புலி, புலி. புலி சின்னலி இருந்ததுன்னா விலங்கு, பெரியலி இருந்ததுன்னா புலிக்கு பழம். தமிழ் சொல்லை எழுதுக. ஃபோக் ஆர்ட்ஸ். ஃபோக் ஆர்ட்ஸ் ப்ளூரல்ல இருக்க நாட்டுப்புற கலைகள். ரேவதி என்ற புனைப்பெயரில் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் நா. பிச்சமூர்த்தி. 1932 கலைமகள் இதழ் வழங்கிய பரிசை பெற்றவர் நா. பிச்சமூர்த்தி. அணிகளின் இலக்கணத்தை கூறும் நூல்களுள் முதன்மையானது தண்டி அலங்காரம். ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிக. ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட். கல்வி கரையில கற்பவர் நாள் சில. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன் முதல் 8 டன் வரை எடையுள்ள டேஷ் கருங்கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. 3681. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் பாரதியார். திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் காப்பியம் சிலப்பதிகாரம். முதிரையும் சாமையும் வரகும் மொய்மணி குதிரைவாளியும் களம் குவித்து குன்று என இவ்வரிகள் குறிக்கும் நிலம் முல்லை. திருகடுகம் எனும் நூலின் வெண்பாக்களின் எண்ணிக்கை 100 வெண்பாக்கள். திருகடுகம் 100 வெண்பாக்கள். கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன். கலிங்கத்து பரணி இயற்றியவர் ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணியின் பாட்டுடை தலைவன் முதல் குலோத்துங்க சோழன். தமிழின் முதல் அகராதியான சதுர அகராதியை இயற்றியவர் வீரமாமுனிவர். அகர வரிசையில் அமைந்த தொடரை தேர்க. மண்டூகம் மழையில் மாய்ந்தது. மண்டூகம் மழையில் மாய்ந்தது. படி என்னும் வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் படித்தவர். வா என்னும் வேர் சொல்லின் வினையெச்சம் வந்து. அமர்ந்தான் என்ற சொல்லின் வேர் சொல் அமர். செய்யுளிசை அளபெடை. செய்யுளிசை அளபெடை நல்ல படா பறை. படா இது செய்யுளிசை அளபெடை. இன்னிசை அளபெடை கெடுப்பதும் எடுப்பதும் இதெல்லாம் இன்னிசை அளபெடை. சொல்லிசை வரணசை நசை இதெல்லாம் சொல்லிசை அளபெடை. ஒற்றளபடை எங்கிறைவன். மூடுபனி என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. முகத்தை குறிப்பது சினைப்பெயர். தமிழ் மாணவன் என்று தம்மை அறிவித்துக் கொண்டவர் ஜி.யு. போப். சேர நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுள் ஒன்று தந்தம். அடையாற்றில் அவ்வை இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு 1930. 1952 புற்றுநோய் மருத்துவமனை நிறுவியிருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் நிறுவனவங்க டாக்டர் முத்துலட்சுமி. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர். தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த என கரும்பை பிழியும் எந்திரம் பற்றி கூறும் நூல் பதிற்று 10. திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். எந்த வருஷம் மொழிபெயர்த்திருப்பாரு? 1900. 1900.
தத்துவ சரடு, இருண்மை, அறிவியல் நுட்பம், படிமம், அங்கதம் ஆகியவற்றை உத்திகளாக கொண்டு கவிதை படைத்தவர் தருமு சிவராமு. பிக்ஷு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா. பிச்சமூர்த்தி. காட்சிக்கு புலியாகி கொடுமை மாள கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞன் ஆவான் என்று கூறியவர் முடியரசன். கொடுக்கப்பட்டுள்ள பெயர்களுள் கரிசலாங்கண்ணியின் பெயர் அல்லாத ஒன்றினை கண்டறிக. ஞானப்பச்சிலை. ஞானப்பச்சிலை தூதுவளையை குறிக்கும். இப்போ பொருந்தாதது ஞானப்பச்சிலை. கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர்கள் கையாந்தகரை, பிருங்கராசம், தேகராசம். தமிழ்மொழி தோற்றமும் வளர்ச்சியும் என்ற ஆங்கில கட்டுரை எழுதியவர் சி. லக்குவனார். இவர் சங்க இலக்கியம் என்ற வார இதழை நடத்தினார். தொல்காப்பியன் என்ற புனைப்பெயரை கொண்டவர். வசன நடை கைவந்த வல்லாளர் என்று ஆறுமுக நாவலரை பாராட்டியவர் பருதிமார் கலைஞர். எப்பண்பின் அடிப்படையில் நாடக கலை அமைந்துள்ளது? போல செய்தல். இரண்டு வாக்கியங்களுக்கு இடையே வரும் சரியான இணைப்பு சொல்லை அறிக. அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். அறிவு என்பது நாம் தற்போது அறிந்தும் புரிந்தும் வைத்திருப்பவற்றோடு முடிந்து விடுகிறது. இடையில வர இணைப்பு சொல் ஏனெனில். அறிவை விட மிகவும் முக்கியமானது கற்பனை திறன். ஏனெனில் அறிவு என்பது. விடைக்கேற்ற பொருத்தமான வினா. அன்னம் கூடை முடைந்தாள். இதுக்கான வினா அன்னம் என்ன செய்தாள்? துவா என்பதன் எதிர்ச்சொல் பறித்தல். பொருத்தமற்ற இணை தேர்க. இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், எண்ணிப்பாறு தெளிவாகும். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி பொருந்தாத எதுகை, மோனை, இயைபு எது என கண்டறிந்து எழுதுக. இருப்பது இதனால் இணைமோனை. கீழ்வருவனவற்றுள் செயபாட்டு வினை வாக்கியம் எது? பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது. கீழ்கண்டவற்றுள் கட்டளை தொடர்கள் எவை? அகராதியில் காண்க, படம் தரும் செய்தியை பத்தியாக தருக, காட்சியை கண்டு கவினுரை எழுதுக. இது மூணுமே கட்டளை தொடர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் உருவாக்குக. ஒருவர் புலவர்களுள் மருதன், இளநாகனார் சங்ககாலம். இதுக்கான ஆன்சர் மருதன், இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். தாலாற்றி தந்த பொருள் என்று வள்ளுவர் உரைப்பது எது? தாலாற்றி தந்த பொருள் தன் முயற்சியால் ஈட்டிய பொருள். குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்ற நூல் திருக்குறள். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் தனிநாயக அடிகள். கன்னிமரா நூலகம் அமைந்துள்ள இடம் சென்னை, எழும்பூர். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். தேங்க்யூ.